அப்புறம் நேற்று நான் ஏதாவது பார்த்து சொன்னது நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்களா? பார்த்தேன். ஸோ நம்ம ஆரம்பிச்சது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் தான். ம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய பேஸ் வந்து ரெக்வயர்மெண்ட் கேதரிங் அனலைசிஸ், டிசைனு, டெவலப்மெண்ட், டெஸ்டிங்கு, டெப்ளாய்மெண்ட், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். நான் உங்களுக்கு நேற்று எப்படி சொல்லிட்டேன், ரெக்வயர்மெண்ட் கேதரிங்னா ஒரு பிஏ இருப்பாரு, பிசினஸ் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ரெக்வயர்மெண்ட்ஸை கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கிப்பாரு. அந்த டாக்குமெண்ட் பேர் தான் பிஆர்டி. இந்த வேர்ட் டாக்குமெண்ட் உங்களுக்கு அமைச்சிருக்கேன். இது அப்படியே நீங்க பார்த்து கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிஏன்ற ஒருத்தர் இருப்பாரு. பிஏனா பிசினஸ் அனலிஸ்ட். அவரு தான் வந்துட்டு கிளைண்ட் கிட்ட டைரக்ட் டீலிங் பண்ணி முதல்ல ஒரு டாக்குமெண்ட் வாங்குவாரு. அந்த டாக்குமெண்ட் பேர் தான் இஆர்டி, பிசினஸ் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். அந்த பிசினஸ் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு டிசைன் பண்ணுவாங்க. அந்த டிசைன் வந்துட்டு டிசைன் டீம் பண்ணும். அதுக்கு தான் இங்க வந்து டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் சொல்லிட்டு இங்க ஒன்று இருக்கும். என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஆமா, என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு லாகின் பேஜ் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓடிபி கொடுத்து ஜென்ரேட் பண்ண மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஜிமெயில் போட்டு பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா வேற எப்படி இருக்கலாம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கலாம், ஆட்டோ ஜென்ரேஷன் இருக்கலாம், ஓடிபி ஜென்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அப்ப அதுல எந்த வெரைட்டி வேணும் அப்படின்ற மாதிரி எஸ், அதுதான் டிசைன் டீம் பண்ணும். ஓகேங்களா? கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கணும்னு பார்த்து அதை வந்து டிசைன் டீம் பண்ணிடும். டிசைன் டீம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த டிசைன் பார்ட் எடுத்து கோடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல கோடிங் டெவலப்பர்ஸ் வந்து கோடிங் எழுத அனுப்புவாங்க. எந்த லாங்குவேஜ்ல பண்ணணும், எப்படி பண்ணணும், எது பண்ணணும், டெஸ்டிங்க்கு எது ஷூட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஃபுல் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். எங்க டெவலப்பரோட என்வரான்மெண்ட்ல அங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் டெஸ்டிங்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்ச உடனே அவங்களும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. டெவலப்பரும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டெஸ்டிங் தான் யூனிட் டெஸ்டிங். ஓகேங்களா? அந்த டெஸ்டிங் வந்து யூனிட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த யூனிட் டெஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் யூனிட் டெஸ்டிங் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க? ஏன்னா எப்பவுமே நீங்க நிறைய பக் சொல்லிட்டா டெவலப்பருடைய நேம் வந்து ப்ராப்ளம் ஆயிடும். அதனால அவங்களே ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டெஸ்டிங் பேரு யூனிட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ யூனிட் டெஸ்டிங் வில் ஆல்வேஸ் டன் பை அ டெவலப்பர் ஒன்லி டு செக் த கோட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஆர் நாட். அப்படின்னா யூனிட் டெஸ்டிங்லயே நிறைய எல்லா பக்கும் போயிடுமா கேட்டா, யூனிட் டெஸ்டிங்லயே ஒரு 40% ஆஃப் த பக் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? யூனிட் டெஸ்டிங்ல என்ன பண்ணுவாங்க, யூனிட் டெஸ்டிங்ல பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. யூனிட் டெஸ்டிங்ல வந்து யூசர் நேம் டைப் பண்ணா யூசர் நேம் டைப் ஆகுதா டைப் ஆகலையா, பாஸ்வேர்ட் டைப் பண்ணா பாஸ்வேர்ட் டைப் ஆகுதா டைப் ஆகலையா, ஜென்ரல் ஒரு 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 ஈச் காம்பனண்ட்டும் கரெக்டா ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அந்த வியூ மட்டும் பார்த்துட்டு டெஸ்டிங்க்கு ரிலீஸ் பண்றோம். டெஸ்டிங்க்கு ரிலீஸ் பண்றாங்க. யூனிட் டெஸ்ட் டாக்குமெண்ட்டும் தந்துருவாங்க யார்கிட்ட, டெஸ்டர் கிட்ட. டெஸ்டர் வந்துட்டு ஒரு யூனிட் டெஸ்ட் டாக்குமெண்ட்டையும் வச்சு இவங்க எழுதுற சிஸ்டம் டெஸ்ட் கேசஸையும் வச்சு டெஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவாரு அவரோட என்வரான்மெண்ட்ல. ஓகேங்களா? ஸோ அந்த என்வரான்மெண்ட்ல செக் பண்ணும் போது என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஏது ப்ராப்ளம் வருது,
என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஃபுல் வியூவும் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? எஸ்டிஎல்சின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியா லைஃப் சைக்கிள் இருக்கு. ஓகேங்களா? டெஸ்டர் வந்து ஃபுல் சினாரியோ எல்லாத்தையும் மாத்தி மாத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. இப்போ வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எதுவுமே கொடுக்காம எம்டியா வந்து லாகின் பட்டன் கிளிக் பண்ணா என்ன ரியாக்ட் ஆகுது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துட்டு ஆல்பபெட் நியூமரிக்ல கொடுத்து அக்செப்ட் ஆகலையா, பாஸ்வேர்ட் டைப் பண்ணும் போதும் தெரியாம ஹைட் ஆயிட்டு அப்படி இருக்குதா, அந்த ஹைன்னு ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணா மட்டும் தான் பாஸ்வேர்ட் காட்டணும், இல்லைன்னா பாஸ்வேர்ட் எப்பவுமே ஹைடா தான் இருக்கணும். அந்த மாதிரி எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபுல் வியூல எல்லா சினாரியும் அப்ளை ஆகிற மாதிரி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் லோகோ செக் பண்ணுவாங்க. லோகோ செக் பண்ணிட்டு இதெல்லாம் செக் பண்றது தான் ஒரு டெஸ்டரோட மெயின் பர்பஸ். ஓகேங்களா? இதுல டெப்ளாய்மெண்ட் வந்து என்னென்ன இருக்குது. டெப்ளாய்னா என்ன? டெப்ளாய்னா வந்துட்டு லைவ் என்வரான்மெண்ட்ல போய் டெஸ்ட் பண்றது. லைவ் என்வரான்மெண்ட்ல போய் பேட்ச் எல்லாத்தையும் போய் ஆமா, லைவ்னா கிளைண்ட் சைட்ல போயிட்டு பேட்ச் எடுத்து போட்டுட்டு அங்க போய் லைட்டா ஒரு சாம்பிள் டெஸ்டிங் மட்டும் பண்ணுவாங்க. சாம்பிள் டெஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு அப்புறமா அது வந்துட்டு அப்படியே லைவ்ல விட்டுருவோம். ஸோ அதுதான் வந்து டெப்ளாய்மெண்ட். சரிங்களா? சரி, அப்புறம் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்னா ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்ல வந்துட்டு என்ன நடக்கும், ஓவராலா வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல இந்த பக்கை வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல இருந்து இஷ்யூ வரும். லைவ்ல இருந்து இஷ்யூ வந்தா அதை வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ரெடி பண்றாங்க. ஆமா, அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். சரிங்களா? ஸோ நம்மளுடைய வாட்டர் ஃபால் வந்து அனாலிசிஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கும். இதே ஸ்டெப் தான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதுக்கு என்னென்ன வாட்டர் ஃபால் மாடல்னா என்ன மாடல், இது எதனால யூஸ் பண்ணாங்க, இது அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி கொஞ்சம் ரைட்டா மெமரியில் ஏற்றுவாங்க. இது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டெப்த்தால வந்து கொஸ்டின்ஸ் இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க. வாட்டர் ஃபால் மாடல்லாம் என்னன்னு கேட்பாங்க. வாட்டர் ஃபால் மாடல்னா இது வந்து ஒரு ஓல்டு அண்ட் ட்ரெடிஷ்னல் ஒன்று. இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் இதுல படிச்சு நீங்க கேதர் ஆனீங்களோ அதை மட்டும் நீங்க ஷேர் பண்ணீங்களாவே போதும். ஓகேங்களா? ஸ்பைரல் மாடல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் வியூ லைட்டா பார்த்துக்கோங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு இல்லை. ஸ்பைரல் மாடல் வந்து ஒரு ஹைட்ரேட்டிவ் மாடல் மாதிரி ரிப்பீட் பண்ணி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபியூ ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் த கிளைண்ட் வில் டெலிவர் இட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபியூ மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் டெலிவரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்குயர்மெண்ட் வாங்கி டெலிவரி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் வாங்கின உடனே வந்து ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஃபுல்ஃபில் ஆகுமா ஆகாதா, அவங்களுடைய ஃபுல் ரெக்குயர்மெண்ட் என்ன, அதோட டிபெண்டன்சி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா வந்துட்டு ஸ்பைரல் மாடல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு ஒரு கிளைண்டோட வியூவும் தெரியாம இருக்கும், இவங்களோட வியூவும் தெரியாம இருக்கும். ஒரு குழப்பத்திலேயே வந்துட்டு ஃபுல் முடியும். அதனாலதான் ரிஸ்க் அனாலிசிஸ் நிறைய இருக்கும். புரியுதுங்களா? அதனால இது ஓல்டஸ்ட் மாடல். இது யாருமே ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. பட் ஆனா எல்லா டைம்லயும் இது வந்து இதுல வந்துட்டு டெஸ்டிங் இருந்துட்டே இருக்கும். டைமிங் ரொம்ப அதிகமாகவும் ஆகும். அதனால இது வந்து யாருமே யூஸ் பண்றதே இல்லை.
சரிங்களா? இது சரி புரோட்டோடைப் மாடல். புரோட்டோடைப் மாடல்னா இட் இஸ் a simple software to show demo to the client analyst. ஒரு கிளையண்ட்டுக்கு வந்துட்டு சிம்பிளா சாஃப்ட்வேர் வந்து எப்படி டெமோ காட்டுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் பண்ணி இதில் வந்து புரோட்டோடைப் அதாவது ஃபீட்பேக் மட்டும் வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பண்ணுறது. இதுவும் அவ்வளோவா நீங்க மெம்பர் எழுதுறதுல, ஆனா இது மட்டும் கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா வாட்டர் ஃபால் மாடல் மாதிரியே இந்த வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன், அதாவது வி மாடல்ன்ற இந்த விவி மாடல்ன்ற இந்த வியூ மட்டும் எல்லா வாட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஓல்டன் டேஸ்ல நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வி மாடல்னா என்ன? ஃபர்ஸ்ட் சிஆர்எஸும் பிஆர்எஸும் ரெடி பண்ணிக்கணும். அது ரிசீவ் ஆன பிறகு எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் எழுதணும். எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் முடிஞ்ச பிறகு ஹெச்எல்டி எல்எல்டி பண்ணணும். ஹெச்எல்டி எல்எல்டினா என்னன்னா இது டெவலப்பர் வந்துட்டு பண்ணுவாங்க. ஒரு ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன் சொல்லுவாங்க. ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன் வந்துட்டு பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறமா கோடிங் பாயிண்ட் ஆஃப் வியூ முடிஞ்சிடும். கோடிங் பாயிண்ட் முடிஞ்சுன்னா யூனிட் டெஸ்டிங் முடிஞ்சிடும். யூனிட் டெஸ்டிங்ல இருந்து டெஸ்டிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்டிங் முடியும். யூனிட் டெஸ்டிங் முடிஞ்சது இன்டகிரேஷன் டெஸ்டிங். இன்டகிரேஷன் டெஸ்டிங்ல சிஸ்டம் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங்ல இருந்து யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்டிங்ல என்ன பண்ணுவாரு? ஒரு டெவலப்பர் வந்துட்டு அவங்க டெஸ்டிங் பண்ணது கரெக்டா பண்ணிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு ஒரு பேசிக் லெவல்ல டெஸ்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் டெஸ்டர் கிட்ட போய் ரீச் ஆகும். டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க? டெஸ்டர் வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுவாங்க. இன்டகிரேஷன் டெஸ்டிங்னா ஒரு 2-3 விஷயம் இருக்கும். ஒரு ஸ்கிரீன்ல 2-3 ஐட்டம் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்கிரீன்ல ஒரு 2-3 ஐட்டம், இன்னொரு ஸ்கிரீன்ல ஒரு 2-3 ஐட்டம். அது மாதிரி ஒரு ஸ்கிரீனை ஃபுல்லா டெஸ்ட் பண்ணாம செலக்டிவா 2-3 டிபெண்டன்சி மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த 2-3 செலக்டிவா 2-3 ஐட்டத்தை மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி 2-3 ஸ்கிரீன் மூவ் பண்றாங்கல்ல, இன்டகிரேட் பண்ணிட்டு ஒன்னு ஒரு ஸ்கிரீனை டிபெண்ட் பண்ணி ஒரு 4-5 ஸ்கிரீன் தொட்டிட்டு வெறுமனே பர்டிகுலர் காம்பனண்ட்டை மட்டும் டெஸ்ட் பண்றதுக்கு தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இன்டகிரேஷன் டெஸ்டிங் முடிஞ்ச உடனே சிஸ்டம் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங்னா எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்டிங்ல எந்த மாடல் இருக்குது, கிரியேட் நியூ அக்கௌண்ட் மாடல் இருக்குது, அடுத்தது லாகின் பேஜ், அடுத்த லாகின் பேஜ் அடுத்தது இன்பாக்ஸ் பேஜ் அடுத்தது சென்ட் ஐட்டம்ஸ். அந்த மாதிரி ஒரு 4-5 பேஜ் இருந்ததுன்னா அது 4-5 பேஜையும் மொத்தமா வச்சு கரெக்டா ஒர்க் ஆகுதா ஏ டு இசட் வச்சு ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. எல்லா சிக்னல்ஸும் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னா இதுதான் யூஏடி டெஸ்டிங். யூஏடி டெஸ்டிங்னா அதாவது லைவ் போறதுக்கு முன்னாடி கிளைண்டோடைய என்விரான்மெண்ட்ல வச்சு இது கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா, இதுல என்னென்ன பார்க்கணும், எது பார்க்கணும், இது என்னென்ன வியூ கரெக்டா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு யூசர் அக்செப்டன்ஸ் லெவல்ல இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ யூஏடி சிஸ்டம் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் இங்க வந்து எழுதிருப்பேன் ஒன்னும். சரிங்களா? இது வரைக்கும் மட்டும் நாளைக்கு படிச்சுட்டு வாங்க. நாளையில இருந்து அஜைல் மாடல் எடுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி. ஆமா 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 அஜைல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அஜைல ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு நான் ஃபுல்லா எடுக்கிறேன். அஜைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஜைல் நாங்க ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறேன். நாளைக்கு சென்டர் ஓபன் விட்டுருவாங்க. நாளைக்கு ஆல்மோஸ்ட் 7:15 வந்து கூட உங்களை ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. சரி சார், ஓகே. சரிங்களா? ஸோ நீங்க வந்துட்டு அஜைல விட்டுருங்க. அஜைல விட்டுட்டு இந்த வி மாடலு அடுத்தது ஸ்பைரல் மாடலு புரோட்டோடைப் மாடல்லாம் கொஞ்சம் லைட்டா ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணி தேவையில்ல. ஜஸ்ட் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால் மாடல்லையும் வி மாடல்லையும் நல்லா படிச்சுக்கோங்க. சரி, நல்லா படிச்சுட்டு எஸ்டிஎல்சினா என்னன்ற ஐடியா நல்லா ஃபுல்லா ஃபோக்கஸ்டா பாத்துருவாங்க. நம்ம வந்துட்டு நாளைக்கு வந்து ஃபுல் அஜைல் மாடல் ஃபுல்லா படிச்சிடலாம். அஜைல் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த இன்டர்வியூ பண்ணாலும் அஜைல் மாடல் கண்டிப்பா கேட்பாங்க. சரி, ஓகேங்களா?
இன்னைக்கு இதுல வந்துட்டு நீங்க வந்து எஸ்டிஎல்சில வாட்டர் ஃபால் மாடல் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விட்டுருவேன். இந்த ரெக்கார்டிங் வச்சு நீங்க ஒரு கோத்ரூ பார்க்கறதா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ம். ஓகே. தேங்க்யூ ப்ரோ. நீங்க ஆஃபீஸ் போகணுமா? ஓகே. ஆமா, ஆமா. 9:00. எங்க இருக்கு ஆஃபீஸு? எனக்கு டீ கார்டு தாங்க. ம். டீ கார்டு தாங்க, டீ கார்டு தாங்க. ஈக்கட்